ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு சில்கன்சி ஃபேஷன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பேட்ச் 2 ஃப்ரீ கிளாஸில் வந்து செகண்ட் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நான் வீடியோ என்லாஸ்ன்னு சொல்லியிருப்பேன். 2 கட் பேங்கிளில் இந்த மாதிரி கோல்டு கலர் த்ரெட்டு வந்து wrap பண்ணி எடுத்துக்க சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு வந்து தேவையான குந்தன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த மாதிரி இது மாதிரி 2 கட் பேங்கிள் டிசைன் சொல்லிட்டு கவரில் நான் எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து கிளிப் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஐ ஷேப், ஸோ 4x4 ஸ்கொயரு, ஸோ இந்த மாதிரி கோல்டு கலர் டியூபு, இது வந்து ஜர்கான் ஸ்டோன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ரி கோல்டு ரிங் பேஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் வந்து இந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு நியூ டிசைன், ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு டிசைன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்கிளில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சென்டராக வந்து ஒரு க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸோ இந்த 4x4 ஸ்கொயர் குந்தன் கொடுத்துருப்பேன். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு கலர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், ஓகேவா? சேம் இதே நான் வைக்கிற கலர் தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்லாம் இல்லை, ஒருத்தவங்களுக்கும் ஒரு கலர்ஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்கொயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி வி ஷேப், ஸோ வி ஷேப்பில் வந்து நான் இங்கே இந்த வந்து செராமிக் கோல்டு வைக்கிறேன். ஸோ கிளாஸ் கோல்டு கூட வைக்கலாம். ஸோ வேறு கலர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஐ மீன் இதுக்கு ஆப்போசிட்டு பிங்க்குக்கு ஆப்போசிட் கலர்ஸ் வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து கிளாஸ் கோல்டு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து செராமிக் கோல்டு வைக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த 2 இதுக்கும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டுட்டு ஸோ இங்கே இருக்கிற கோல்டு டியூப், ஓகேவா? கோல்டு டியூப்பை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கோல்டு டியூபுக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைட்லேயுமே வந்து குந்தன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இது வந்து சக்ரி, ஓகேவா? ஸோ இது பேர் வந்து சக்ரி ரிங்குன்னு சொல்லுவாங்க, ரிங் பேஸு சொல்லுவாங்க இது பேர். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயுமே வந்து இந்த கீழேயுமே வந்து இந்த சக்கரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி 3 சைட்ஸில் சக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சக்கரைக்கும் இன்சைடாக வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஜர்கான் ஸ்டோனுமே நான் இந்த பிங்க் கலர், இந்த ஸ்கொயர் வந்து என்ன கலர் கொடுத்துருக்கனோ அந்த கலர் வந்து நான் ஜர்கான் ஸ்டோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், ஓகேவா? ஸோ நான் பிங்க் எடுத்ததுனால நான் பிங்க் ஜர்கான் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு கலர்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே ஸ்கொயருக்கு வந்து நான் என்ன கலர், இப்போ பர்பிள் கலர் ஸ்கொயர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்து பர்பிள் கலர் ஜர்கான் ஸ்டோன் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சக்கரிக்கும் இன்சைடாக வந்து நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு சேம் அதே மாதிரி இப்போ இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் வந்து சேம் இந்த சக்கரிக்கும் கீழே திரும்பி வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு சேம் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்கொயரை வந்து டைமண்ட் ஷேப்பில் வைக்கிறோம். ஸோ இந்த சைடு ஸ்கொயருக்கும் இந்த சைடு கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் பிங்க் எடுத்திருக்கேன், லைட் பிங்க், ஒரு மாதிரி லைட் பிங்க், இந்த ஜர்கான் ஸ்டோன் கலரே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் கலர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா?
ஸோ இந்த மாதிரி அந்த பிங்க்குக்கும் அந்த ஸ்கொயருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நான் வந்து கேப் ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதாங்க டிசைன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண வேண்டியதான். சேம் அதே மாதிரி இங்கே வந்து ஸ்கொயர் ஐ ஷேப்பு, ஐ ஷேப். சேம் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த டியூப் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 டைரக்ஷன்லேயும் வந்து ஸோ சக்கரி, இந்த மாதிரி சக்கரி வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சக்கரிக்கு சென்டராக வந்து ஜர்கான் ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸில் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு யாருக்காச்சும் கிட் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிட்டு இல்லைன்னா வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க டிசைன்ஸு. ஸோ இது பேங்கிள் ஃபுல்லாக வந்து சேம் டிசைன்ஸ் தான், இதே மாதிரி தான் வந்து பேங்கிள் ஃபுல்லாகவே வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ நான் 2 பேங்கிள்ஸையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் வியூஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஆஃபர்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் சொல்லிட்டு ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு கிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். 999 அப்புறம் ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ இதோட ஆஃபர் வந்து உங்களுக்கு டிசம்பர் 18 வரைக்கும் இருக்குது ஆஃபர். ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிட்டையும் கூட பை பண்ணிக்கோங்க. ஸோ டிசம்பர் 18 தான் வந்து லாஸ்ட்டு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் டிசைன்ஸ். ஸோ பேட்ச் 2ல் வந்து செகண்ட் கிளாஸ் இந்த டிசைன்ஸ் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஒன்ஸ் வந்து பேங்கிள் ஃபுல்லாக 2 பேங்கிள்ஸுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ஃபுல் வியூ காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து பேங்கிள்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ லுக் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம கலர்ஸ் கூட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீனு அப்புறம் பர்பிள். ஸோ இதெல்லாம் உங்கள் சாரீக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து ஜர்கான் ஸ்டோன் அப்புறம் ஸ்கொயர் ஸ்டோனை வந்து அந்த மாதிரி கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்கிள் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ என்கிட்ட பேங்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் நீங்கள் பேங்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீசெல்லிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ பேங்கிள்ஸ், கிளிப்ஸு, அப்புறம் வந்து இயர்ரிங்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேங்கிள்ஸ் வந்து பை பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து ரீசெல்லிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி யாராச்சும் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி 4 கட் பேங்கிள் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி. ஸோ 4 பேங்கிள்ஸ் இது மாதிரி கொடுத்துருப்பேன், 4 கட் பேங்கிள்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கோல்ட் கலர் த்ரெட் வந்து வ்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் இந்த 4 கட் பேங்கிளில் ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.